வணக்கம் பிரவீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களது நண்பன் அகஸ்தியன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க சொன்னார். என்ன மோட்டிவேஷன்? கம்பெனியில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, நைட் ஷிஃப்ட்டு, உங்களுக்கும் மேனேஜருக்கும் செட் ஆகலை, ஒர்க் அவுட் ஆகலை, அதனால் அடிக்கடி சண்டை, அதனால் மன கஷ்டம், ப்ரெஷரு, அப்படி இதுக்கு ஒரு மோட்டிவேஷன். தம்பி நல்லா கேட்டுக்குங்க, நம்மளை விட மேல் போஸ்டிங் இருக்கிறவங்க எப்பவுமே நம்மளை அமுக்க தான் பார்ப்பாங்க. நம்ம சொல்லி அவன் சொல்லி நமக்கு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு போஸ்டிங் வரக்கூடிய ப்ரொமோஷன் வரக்கூடிய ஒரு விஷயத்தை தடுத்துருவானுங்க. பார்த்து நிதானமாக ஹேண்டில் பண்ணணும். இந்த ஆளுன்னு கிடையாது, இந்த மேனேஜர் கிடையாது. நீங்கள் எங்கே வேலைக்கு போனாலும் அங்கே 4 பேர் இருப்பேன், அங்கே 6 பேர் உங்களை கெடுக்கக்குன்னு இருப்பேன், உங்களை குத்தம் சொல்கிறக்குன்னு இருப்பேன். சுற்றி 1000 கெட்டது நடக்குது, நம்ம மட்டும் நல்லவங்களா இருப்போம். இந்த நல்லவனாக இருக்கிறது பிடிக்காது. நீ சேர்ந்து எங்கள் கூட வாடா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிற கூட்டமெல்லாம் இருக்குது ஆஃபீஸில். நல்லா படிச்சிருப்பாங்க தான் பேர், அதுக்கு படிக்காமையே இருக்கான்னு கூட தோணும். கஷ்டப்பட்டு படித்தாச்சு தம்பி, கல்லூரியெல்லாம் படிச்சிருப்பீங்க, வேலை கிடச்சிருச்சு, நல்ல வேலை, நல்லபடியாக போயிட்டு வாழ்க்கை பாருங்கள். பின்னாடி என்னென்ன நீங்கள் உங்களோட வாழ்க்கை பிளான் என்னன்னு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் உங்கள் ஃபேமிலி பாருங்கள், அப்பா அம்மா பாருங்கள். மேரேஜ் ஆகிடுச்சுன்னா ஓகே, மேரேஜ் ஆகலைன்னா அந்த மேரேஜுக்கு உண்டான விஷயங்களை பாருங்கள். எங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கு எவ்வளவோ இருக்குது. சில விஷயங்களை தாங்கவே முடியாது. அவன் ப்ரெஷர் கொடுக்குறான்னா, உங்கள் மேனேஜர் ப்ரெஷர் கொடுக்குறான்னா, அதில் நிறைய கற்றுக்குங்க. என்ன பேசுகிறா, எதை பேசுகிற, எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, அந்த ஆள் பேசுகிறது, அந்த ஆள் திட்டுறது, அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் அதில் ஒரு அணுகுமுறை இருக்குது. அதை வச்சு நீங்கள் வேறவங்கிட்ட பேசலாம், வேறவங்கிட்ட சொல்லலாம். சாதாரணமாக இல்லை பிரவீன் தம்பி, சாதாரணமாக இல்லை. ஒருத்தன் திட்டுற, நம்ம என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் திட்டுறான்னா அனுபவப்பட்டுக்கணும். அவங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும். அவன் நம்மளை திட்டுற மாதிரி நம்ம வேறவங்களுக்கு திட்டக்கூடாது. அவன் நம்மளை மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா அதையும் வேறவங்கிட்ட பேசக்கூடாது. அதுலேருந்து நிறைய கற்றுக்குவீங்க. திறமையை கற்றுக்கலாம், நேக்க கற்றுக்கலாம், பொறுமையை கற்றுக்கலாம், நிதானத்தை கற்றுக்கலாம். நம்ம அவனை போய் மேட்டுறது, அவங்ககிட்ட எதிர்த்து பேசுறது நம்மளோட வாழ்க்கையில். நம்ம வேலைக்கு போயிடும், வேலையில் 1000 பேர் 1000 விதமாக இருப்பா. நம்மளோட வேலை நீங்கள் பாட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குது, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கி, சரிங்களா? நீங்கள் சொந்தமாக ஏதோ ஒன்று பண்ணலாம். பொறுமை முக்கியம். செட் ஆகலைன்ட்டு அவங்ககிட்ட இவங்ககிட்ட வாங்கி விடாதீங்க. மேனேஜர்னு இல்லை, சின்ன சின்ன போஸ்டிங்கில் இருப்பாங்களாங்க, அவங்க கிட்ட கூட நான் செய்ய முடியாது அப்படி இப்படின்னு நான் சொல்லாதீங்க. எல்லாம் உங்கள் வேறு லெவலில் இருக்கணும், சரிங்களா? எவனை பற்றியும் எதையும் கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை வளம் பெற உங்கள் நண்பன் அகஸ்தியனும் விரும்புகிறாரு, நானும் விரும்புகிறேன். எவனையுமே மைண்டில் வச்சுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை மட்டும் பாருங்கள், மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. சொந்த பிஸ்னஸ் எதாக இருந்தாலும் பொறுமை கையாளுங்க பிரவீன், சரிங்களா? உங்களோட வாழ்க்கை